வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து சம்பா ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஆழாக்கு சம்பா ரவை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ண வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, பொடிசாக நறுக்குன பீன்ஸு, கேரட், ஒரே ஒரு கேரட் மீடியம் சைஸு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், பொடிசாக நறுக்குன பூண்டு, இஞ்சி வந்து நான் திருவி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி, புதினா, தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் முந்திரி பருப்பு. இப்போ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பேனில் நான் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இது போட்டிருக்கேன். இது பொரிஞ்ச உடனே அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் போட்டுருக்கேன். போட்டுட்டு நீட்டாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியும் இதில் சேர்த்துட்டேன். வெங்காயம் வதங்கினோன்னே அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச பீன்ஸு எல்லா காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகணும். ரவை போட்டுட்டப்புறம் வந்து காய் வேகாது, அதனால் காய் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ரவை போடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரவை போடலாம். இப்போ மூடி வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரவையை கலந்துடலாம். இதில் சம்பா ரவையை போட்டு ஃபுல்லாக எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது தான். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு அழகுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கிச்சடின்றதுனால கொஞ்சம் தலை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சுறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும் நல்லா சிம்லியே. இது மேலேயே வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சம்பா ரவை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து அப்படியே மேலே ஊற்றிருக்கேன். இது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சம்பா ரவை கிச்சடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.